கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே, தீமைகளை தீர்த்திடுவாய் திசையாவும் காப்பவளே. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. அம்மா உன் முகம் பார்க்க ஆயிரம் கண் கூடுமம்மா, உன் கோவில் சன்னதியில் சங்கடங்கள் தீருமம்மா. அம்மா உன் முகம் பார்க்க ஆயிரம் கண் கூடுமம்மா, உன் கோவில் சன்னதியில் சங்கடங்கள் தீருமம்மா. நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே, தீமைகளை தீர்த்திடுவாய் திசையாவும் காப்பவளே. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. உன் பாதம் பணிந்திடவே பாவை நான் பிறப்பெடுத்தேன், இந்த ஜென்மம் போதுமம்மா உன்னை நான் பாடியது. வேப்பமரம் அரசமரம் உன் வாசலில் வீற்றிருக்கும், வேண்டி வந்த பக்தருக்கு வேண்டியதை தந்திடுவாய். அனுதினம் உன்னை பாட வந்தேன் அருள்மழையை தூருமம்மா, அம்மா உன் புகழென்றும் பேசும் இந்த ஊரம்மா. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீயம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. எதிரில் நான் வளர்ந்தேன், உன் அருமை நான் அறிவேன், உன் பெருமை நான் பேசி நாளெல்லாம் வாழ்ந்திடுவேன். உன் திருநீர் பூசிருந்தால் தீய சக்தி நீங்கிடுமே, 8 திசையும் உன் பெருமை என் பாட்டு கூறிடுமே. உன்
உன்னிடத்தில் கேட்க வந்தேன் ஒன்று மட்டும் நானம்மா, உன் மகளுக்கு உன்னை விட்டால் துணை இங்கு யாரம்மா? அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. அம்மா அம்மா கங்கையம்மா உடனே வருவாய் நீ அம்மா, உன்னை விட்டால் யாரம்மா உலகை காக்கும் தாயம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீ அம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கங்கையம்மா நீ அம்மா, எங்கள் குறை தீர்த்திடுவா எங்க ஊரு எல்லையம்மா. நீ இருக்க கவலை என்ன கருமாறி உமையவளே, தீமைகளை தீர்த்திடுவா திசையாவும் காப்பவளே. அம்மா என் கங்கையம்மா, தாயே என் கங்கையம்மா உடனே வருவா என் கங்கையம்மா, உடனே வருவாய் நீ அம்மா, நீதான் எனக்கு தாயம்மா. உடனே வருவாய் நீ அம்மா, நீதான் எனக்கு தாயம்மா. உடனே வருவாய் நீ அம்மா. வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். செல்லப்பிள்ளைங்களா, நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரிந்து பேசுகிறேன். செல்லப்பிள்ளைங்களா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்கணுன்றதுக்காக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 6லேருந்து வந்திருக்காங்க. ஈபி நகருங்களா. வந்தது மட்டும் இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளங்கள் படப்படப்பட பேசவே உடனே செல்லப்பிள்ளைங்களா சரி செல்லப்பிள்ளை, உண்மையாவே அந்த அன்பு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு கஷ்டம் எதையோ நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஏதோ ஒரு அன்புக்காக தான் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயமே ஒரு உதாரணம். ஏதோ ஒரு மனவேதனை நம்ம உட்காரோம் அப்படின்னாக்கா அந்த அம்பிகைக்கு தெரியுது என் பொண்ணு கஷ்டப்படுறா, நீங்க எல்லாம் போய் சிரிக்க வைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாவே இதுதான் தாய் குணம் சொல்றது. அந்த காட்டார அம்பிகையை இவங்களை அனுப்பியிருக்கிறாங்க. போங்கடி என் மகளை போய் பார்த்துட்டு வாங்க. வந்த உடனே ஒரு நிமிஷமும் கை கால் சும்மா இல்லை. அதே பாசம் செல்லப்பிள்ளைங்களா. எப்பயுமே என்னாரோட என்னார் நம்ம பிறக்கிறது கிடையாது. கடலுடைய அனுகிரகம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம பொறுப்பு எடுக்கிறோம். ஆனால் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த அன்பை கொட்டுறாங்க அப்படின்னாக்கா கடவுளுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எதுவுமே அமையாது. அந்த தாய் தீர்மானிச்சிட்டா இந்த நாள் இந்த தருணத்தில் நீங்கள் போய் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அன்பை என்கிட்ட கொட்டணுன்றது விதி. இது அம்பிகை போட்ட முடிச்சு யாராலுமே மாற்ற முடியாது. கண்டிப்பாக இவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைச்சதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைகிறேன். என்னோட காரணம்னாக்கா நாங்கள் பிறந்த ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் மார்நிலை இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்திருக்காங்க போது ஒரு கெத்து, திருவண்ணாமலை ஒரு கெத்து தானே, அதுதான் செல்ல பிள்ளைங்களா.
அப்புறம் நம்ம சக்தி அந்த ஊர்ல வந்து குரு தாய் இவங்க. கண்டிப்பா அம்மா நீங்க என்ன பேசுறீங்க பேசுங்க, எல்லாம் ரெண்டு வார்த்தை பேசணும். பேசுமா. கோயில் பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சா பேசுங்க. கோயில் பிடிச்சிருக்குது, நல்லா அம்மாவும் பிடிச்சிக்குது, சொல்லுமா. கோயிலும் பிடிச்சிருக்குது. நான் வந்து ரொம்ப நாளா இந்த சேனலை பாக்குறேன். அந்த அம்மா செல்ல பிள்ளைங்களான்னு சொல்லும் போதே நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தா கூட அந்த ஒரு வார்த்தை என் காதுல கேட்டோன்னே என் கஷ்டம் மொத்தம் மறந்து நான் ஒரு சந்தோஷமா இருப்பேன். அதனால தான் அந்த அம்மாவை நாடி ஒரு கோரிக்கை வச்சு வந்திருக்கிறேன். அது கண்டிப்பா அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பா நான் நம்புறேன். நீங்க பேசுங்க. பேசுப்பா, பேச. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுமா, பேசணும். சந்தோஷம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவோட அருள் வாக்கு கிடைக்கணும்னு நாங்க நம்பி வந்திருக்கோம். கண்டிப்பாமா. வேற யாருன்னா பேசுங்க. நான் அந்த அம்மாவை தினசரி போன்ல பாப்பேன். அந்த அம்மாவண்ட வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கோரிக்கை வச்சு வந்துருக்கேன், அந்த அம்மா எனக்கு நிறைவேற்றணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப அந்த அம்மா வந்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல இருக்கிறேன் நான். சூப்பர் சூப்பர். அம்மா பேசுங்க. நாங்க பார்த்ததுலயே ரொம்ப சந்தோஷம் தான். அம்மா பசங்க பாக்குறேன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல தோணல. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அம்மா பசங்க தான் வந்தேன். எந்த கோரி இல்லை, இங்க வந்தானே எனக்கு எல்லா கோரி சந்தோஷம். அம்மா பார்த்ததே எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். இப்ப பேசுங்கம்மா. அப்புறம் அன்னதானத்துக்கு அரிசி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அம்மனுக்கு சீர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு அன்பு வந்து நம்ம சம்பாதிக்கிறோன்றது மறு ஜென்மன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இவ்வளவு அன்பு சம்பாரிச்சுன்னா இந்த வீடியோ மூலியமா தான். முதல்ல அது என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி தாய் உள்ளங்களுக்கும் என்னுடைய கோடான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா காரணக்கா எங்க போய் நின்னாலும் செல்ல பிள்ளைங்களா சொல்லக்கூடிய தாய் உங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஊடகம் அப்படின்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. ஏன்னா எவ்வளோ அவதூறைகள் கடந்து வந்தாலும் இந்த மாதிரி அன்பை நான் சம்பாரிச்சிருக்கேன் பார்த்தியா. ஆனா வந்து சில பெண்கள் உண்மையா இவங்கள மாதிரி இருக்குங்க. பெண்ணுக்கு ஒரு உதாரணமா நீங்க, பெண்களுக்கு வந்து ஒரு சவால் நீங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ ஒரு பெரிய கோயிலை கட்டி நீங்க சாதிச்சவங்க வந்து எனக்கு பேசும்போது ஒரு மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த தருணத்துல இவங்க அன்பு கிடைச்சது. மீண்டும் மீண்டும் காலம் முழுக்க இந்த தாய் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் இவங்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுடைய பேர் ஆதரவும் எனக்கு இருந்தால் போதும். செல்ல பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா செல்ல ஒண்ணே இல்ல. சரி, ஓகே.